வணக்க மக்களே, இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த முதல் ப்ரோமோல இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன பேச போறாரு அப்படிங்கிறத டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கு. ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு 48 நிமிஷம் 50 நிமிஷம் தான் எபிசோட் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக ரொம்ப நேரம் இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். அதுவே பார்க்குற மாதிரி இருக்குமான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சரியா? ஸோ இன்றைக்கான எபிசோடில் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிறது என்ன பேச போகிறாரோ பயங்கரமான க்யூரியாசிட்டி எல்லாம் இருந்துச்சு. பட் வந்து அவர் கேட்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கான கண்டென்ட்டை அவர் தெளிவாக ப்ரோமோவில் சொல்லிட்டு போயிட்டார். 3 கண்டென்ட்டுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 3 கண்டென்ட்டில் முதல் கண்டென்ட்டு வீட்டுக்குள்ளேருந்து வந்தாங்களே அவங்க உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்களே அவங்களாம் உங்கள்கிட்ட என்னென்ன சொல்லிட்டு போனாங்கன்னு ஒவ்வொருத்தராக எழுப்பி கேட்பார். அதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி முரண்பாடு சொல்லிட்டு போனாங்களே அந்த முரண்பாடை பற்றின உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்கள் பக்கம் ஒரு ஜஸ்டிஸ் இருக்கும்ல அதை சொல்லுங்கன்னு கேட்பாரு. அது ரெண்டாவது. அது ஒரு 15 நிமிஷம். சரிங்களா? 1/2 மணி நேரம் முடிஞ்சு போச்சா? அடுத்து மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இடையில வெளியில் அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தவங்க வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு போனாங்களே. ஸோ அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொன்னாங்க. எஸ்பெஷலி விஷாலை கேட்குறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த சௌந்தர்யா இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஷாலை கேட்குறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியா? அன்னைக்கு சொன்னீங்க, அன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்க மாட்டா அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அது எபிசோடில் வந்து காட்டல அந்த பிரச்சனையில். பட் இப்போ அதை கேட்குறது வாய்ப்பு. இப்போ அவங்களே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே, என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி, சாரி கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாரு. ஃபைனலாக இந்த எபிசோடில் ஒரு எவிக்ஷன் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த வாரம் ஒன்றுமே இல்லை பேசுறதுக்கு அப்படின்னு. இடையில இந்த எபிசோட இன்ட்ரெஸ்டிங் ஆகணும் அப்படின்னா சண்டே எவிக்ஷன் பண்ணுறதை இன்றைக்கி எவிக்ஷன் பண்ணலான்னு சொல்லி ஒரு எவிக்ஷன் இன்றைக்கி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதான் அந்த ப்ரோமோவில் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நேகா கேட்ட அந்த கேள்விகளை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நேகானா யாருன்னு கேட்குறீங்களா? நேற்று விஷால்கிட்ட உட்காந்து அந்த சௌந்தர்யா பிரச்சனை பேசியிருந்தாங்களா அவங்க தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.